Matthew chapter 13, மத்தேயு 13வது அதிகாரம் 52வது வசனம், verse number 52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் சத்தியத்தை கேட்க ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சந்தோஷம். தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது ஆயத்தத்தோடு வருகிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். கர்த்தர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானத்தை, அப்படி என்றால் பொசிஷன், ஆவிக்குரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி காட்ட விரும்புகிறார். சொல்லி காட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு காட்டுகிறார். ஆமென். நமக்கு காட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அந்த இடத்தில் இருக்க அவர் அழைக்கிறார் என்ற அர்த்தம். எந்த பிள்ளையானாலும் சபைக்கு வருகிற பிள்ளைகளை கவனிங்கள். நீங்கள் எந்த சபைகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்கள் என்று வரும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற நாம் தான் அதை அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பரலோகத்திற்கு போன பிறகு அல்ல, பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாக இந்த பூமியிலே இருக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர். பரலோகத்திற்கு போன பிறகு அல்ல. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் இந்த பூமியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பரலோகத்திற்கு உரியவர்களாய் வாழ்கிறீர்கள் என்பது சத்தியம். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பரலோகத்திற்கு உரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே சத்தியம். ஆதலால் இன்று கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கவனிங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி என்றார். எப்பொழுது, யார், எவர்களை நோக்கி என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் வீட்டிலே சென்று அத்தியாயம் முழுவதையும் தியானிக்க வேண்டும். ஆமென். அதை தியானிக்காமல் அறிந்து கொள்ள முடியாது. ஞாயிற்றுக்கிழமை இங்கும் அங்குமாய் வெளிச்சத்தின் கதிர்களாய் தேவன் தீர்க்க தரிசனங்களாய் ஒருவேளை உபதேசங்களாயும் இடைப்பட்டு பேசுவார். ஆனால் தியானம் என்று வரும் பொழுது நாம் சொந்த வாழ்க்கையிலே வீட்டிலே நாம் செய்ய வேண்டியதான காரியம். இன்று கவனிங்கள். அதைத்தான் தேவ ஆவியானவர் பேசும் பொழுது, அப்பொழுது இயேசு தம் சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் என்றால் எப்படி அர்த்தம்? பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோகத்திற்கு உரிய காரியங்களினாலேயே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் ஜீவிக்கிறபடியால். ஆமென் என்று சொல்லிவிட்டு, பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரலோகத்திற்குரிய காரியங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்கிறபடியால், பார்ப்பதற்கு சிறிதானாலும் பெரிதாய் கிரியை செய்கிற பெரியவர். ஆமென். அவர் சாதாரணமாய் பேசுவார், ஆனால் அசாதாரணமானவர். ஓமைகளாய்த்தான் பேசினார், ஆனால் உணர்வுக்காக பேசினவர். இன்று கர்த்தர் சாதாரணமானவைகளை பயன்படுத்தி அசாதாரணங்களை விளக்குகிற தேவன். அவருக்கு பெரிய பேச்சுகள் அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் பேசுவதே பெரிய விஷயங்கள். காரணம், பெரியவர் பேசுகிறார். நீங்களும் நானும் அதை புரிந்து வைத்திருப்போம் என்றால் பறந்தது பிரச்சனை. ஆமென் என்று சொல்லி, அப்படி சொல்லும் பொழுதே நடக்கிறது காரியம். புரிந்து கொண்டு ஆமென் சொல்லும் பொழுதே பறந்தது பிரச்சனை. காரணம், ஒரு மனுஷனுடைய சிந்தனை மறுரூபமாகும் என்றால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவுகள் மாறும் என்பதை கர்த்தர் அறிவார். அதனால்தான் பிசாசுக்கு பிடிக்காத விஷயம், சபைக்கு போகலாம், பாட்டு பாடலாம், சடங்காச்சாரங்களை அனுஷ்டிக்கலாம், ஆனால் இயேசு அங்கே இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிகிறது விஷயங்கள்? பல வருஷங்களாய் ஜெப ஆலயங்களில் ஆராதனைகள் நடந்தது, உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது, வேத பாரகர்கள் இருந்தார்கள், ஜனங்களும் போனார்கள் வந்தார்கள், பிரச்சனையே இல்லை பிசாசுக்கு. ஆனால் இயேசு அங்கே இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆலயங்களில் இயேசு இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி அறிய முடியும்? இயேசு இருந்தால் பிசாசு இருக்க மாட்டான். ஆமென். ஒளிந்திருக்கிற காரியங்கள் வெளியே பிடுங்கி எடுக்கப்படும். ஆமென். சொல்ல பயமா இருக்கு சில பேருக்கு, எங்க வெளியே வந்துருமோ? கர்த்தர் இருக்கிற சபைகள் அப்படித்தான்.
வெளிச்சம் வந்தால் அந்தகாரம் இருக்காது. கர்த்தர் பேசினால் உலகத்தின் பேச்சுகள் மாற்றப்படும், உலக எண்ணங்கள் கடற்றப்படும். ஆமென் என்று சொல்லி பெற்றுகள். நம்முடைய சிந்தனை மறுரூபமாகிற ஸ்தானத்திலே நம்முடைய சித்தம் பாதிக்கப்படுகிறது. அப்படி என்றால் முடிவுகள் பாதிக்கப்படுகிறது. நம் முடிவெடுக்கும் திறனையே கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை நம்முடைய ஆவியாகிய இருதயத்தில் அனுப்பி சிந்தனையை பாதிக்கத்தக்கதாக பேசுகிறார்கள். நீங்க கேட்கிற இடத்துல சிந்தனை வேறு ஆவி வேறுன்னு உட்கார முடியாது. ஆமென். அதனால் தான் பிசாசு சிந்தையை எதிர்க்கிறான். சபைக்கு போ, சத்தியத்தை கேள், ஆனா உன் சிந்தையை செலுத்தாதே. அதனால் தான் கவனித்து கேட்கிறார்கள், உணர்வோடு கேட்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய சிந்தனை பாதிக்கப்படுகிறது. ஆமென் என்று சொல்ல. சிந்தனை பாதிக்கப்படுகிறது என்றால் நல்ல வார்த்தை வேதத்தின் அடிப்படையில் சிந்தனை உருப்படுகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது. அதனால்தான் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் சீஷர்களிடத்தில் பேசும் பொழுது சொஸ்தமாக்கும் வார்த்தைகளை அங்குதான் வெளிப்படுத்தினார். நன்றாய் கவனித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். சொஸ்தமாக்கும் வார்த்தைகளை அங்குதான் வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் சரீரத்திற்கு சொஸ்தம் வந்தாலும் சிந்தனைக்கு வரவில்லை என்றால் விசுவாசியே அத்தனையும் வீணானது என்று அர்த்தம். ஏனென்றால் ஒரு நாள் இந்த சரீரமே மண்ணுக்கு போகும். உங்களுக்கு இன்னும் புரியவில்லையோ? எத்தனையாய் சரீரத்திற்கு சொஸ்தம் கிடைத்தாலும் சிந்தனைக்கு சொஸ்தம் இல்லாத விசுவாசிகள் இருக்கிறார்கள். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம், அற்புதங்களை அனுபவிக்கிறோம், ஆனால் சிந்தனையில் மாறுதல் இல்லை. பல வருஷம் சபைக்கு செல்லுகிறார்கள், சடங்காச்சாரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் காலகட்டத்தில் நடந்ததைத்தான் பேசுகிறேன். உங்களுக்கு பொருந்தும் என்றால் மாற்றிக்கொள்ளுங்கள். பல வருடம் சபைகள் இருந்தது, சடங்காச்சாரங்கள் இருந்தது, ஆலய ஆராதனை முறைமைகள் இருந்தது, பலிகள் செலுத்தப்பட்டது, உபதேசங்கள் இருந்தது. அதனால் தான் வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் ஜீவித்தார்கள். ஆனால் வேதத்துக்கு உரியவரையோ அறியாமல் போனார்கள். இன்று சபைக்கு வந்தாலும் கர்த்தர் யார் என்பதை அறியாமல் வந்து கொண்டிருப்போம் என்றால் சத்தியத்தோடு ஒரு சந்திப்பு அவசியமாகிறது. ஆமென் என்று சொல்லி நான் வரவேற்கிறேன் பிதாவை. சத்தியத்தோடு ஒரு சந்திப்பு அவசியம். சத்தியத்தை சந்தித்தாதான் இயேசுவை சந்திக்கிறோம். அதனால்தான் சபையில் அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது எப்படி தெரியும்? சத்தியம் வந்தால் அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். சத்தியம் வெளிப்பட்டால் அவர் வெளிப்பட்டார் என்ற அர்த்தம். ஏனென்றால் அவர் வெளிப்படும் பொழுது அசத்தியம் பொய்யானது வெளியரங்கமாக்கப்படும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவரை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஹல்லேலூயா ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றும் பொழுது இருளிலேயும் நடக்க முடியாது. அப்படி என்றால் இயேசு யார்? வேதத்தின்படி இருக்கிற இயேசு யார்? வேதத்தை வெளிப்படுத்தினால் தான் அவர் இயேசு. வேதத்தை அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். வேதம் வெளிப்படவில்லை என்றால் அது இயேசு அல்ல. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. அதனால்தான் பேசிக்கொண்டே இருக்கிற பெரியவர் இப்படி இருக்கிறபடியா. கவனிங்கள், சில விஷயங்கள் மாற்றத்திற்குள் வந்தாக வேண்டும். நாம் அநேகர் வீட்டிற்கு எஜமான்களாய் இருக்க விரும்புகிறோம். விருப்பப்பட்டதினால் ஆக்கப்பட்டும் இருக்கிறோம். ஆமே, வீட்டுக்கு எஜமான் என்று சொன்னேன். வீட்டு எஜமான்களாய் இருக்க விரும்பினோம், அதனால் ஆக்கப்பட்டும் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு எஜமானா வாழணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. இல்லைன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க, நான் தனியா சந்திக்கிறேன். எஜமானா வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. கம்பெனியில பாஸா மாறணும்னு ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கு. ஆனா முடியல, அது வேற விஷயம். கர்த்தர் ஆலயத்தின் காரியத்தை பேசும் பொழுது அநேகர் நினைக்கிறார்கள், நான் சபையில போய் வருகிற ஒரு விசுவாசி, அங்கத்தினன் அங்கத்தினள் என்ற வார்த்தையை தாண்டி கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷியார், அது ரொம்ப முக்கியம். நீங்க எப்படிப்பட்ட ஆள் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும், மனுஷனுக்கு தெரிய வேண்டாம்.
அதனால்தான் அநேக விஷயங்களை போட்டுக் கொள்கிறோம், காட்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் இப்படியாக தெரிய வேண்டுமே. அது தேவனுக்கு அவசியம் இல்லை. எதை போடாமலும் காட்டிக் கொள்ளாமலும் அவர் உள்ளபடியே காண்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி உள்ளபடியே காண்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் அவர் கண்களுக்கு மறைவான சிருஷ்டி எதுவும் இல்லை. வசனம் இப்பொழுது விஷயம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்க வேண்டுமாம்? வீட்டெஜமானாகிய மனுஷன். எல்லாரும் எஜமான்கள் இல்லை என்று அர்த்தம். அப்படின்னா எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஒரு வீட்டில் எஜமான் என்றால் அவர்தான் ஓனர், அவர்தான் இன்சார்ஜ், அவர்தான் அதற்கு அதிகாரி, சொத்துக்கு சொந்தக்காரர். எத்தனை பேருக்கு இந்த அர்த்தங்கள்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது? அப்போ எஜமானா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் எஜமான்களை மாற முடியவில்லை. காரணம் அதுக்கு ஒரு தகுதி உண்டு. ஆமே. அப்ப நீங்க யோசிக்கலாம், உலகத்துல தான் தகுதி இல்லை, உலக வழியில தான் எனக்கு வழி இல்லை, உலக பரம்பரையில தான் எனக்கு சொத்தும் இல்லை, என் வம்ச வழியில தான் எனக்கு வாய்ப்பும் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த இல்லை என்ற வார்த்தை பிடிக்கிறது? உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தான் ஆண்டவர்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள பெருமையும் வந்தது. ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய வெளிச்சங்கள். ஆவியில வெளிச்சம் பெற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்ததாய் மேன்மை பாராட்டுவது என்பதே உண்மையான பெருமை. வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட வெட்கப்படுவார்கள், இருந்தாலும் சொல்லிக் கொள்ளவே வெட்கப்படுவார்கள். எத்தனை பேருக்கு அது புரிந்தது? இல்லாதவர்களுக்கு சொல்லிக்கொள்ள வழி இல்லை, நான் அதை பேசவில்லை. இருக்கிறவர்கள் கூட சொல்லிக்கொள்ள வெட்கப்படுவார்கள். ஏனென்றால் கர்த்தரால் வருவதே பெருமை. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதை உண்மையான பெருமை. இந்த வெளிச்சத்தை கொடுப்பது வேதம். என் ஆண்டவர் இப்படி பேசும்போது சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறார். வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற காரியங்கள். Not everybody can be compared to the owner of the house. யார் ஓனரா இருக்க முடியுன்றதுக்கு ஒரு தகுதி. என் அப்பா பேசும்போது ஒருவேளை உலக வழியில உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், உலக காரியங்களில் பெருமைப்பட்டுக் கொள்ள வம்ச வழியில எதுவும் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பெருமை இங்க யாருக்கு இருக்கு பாருங்க. அவர்களை நோக்கி, அவர்களை எல்லாம் சொல்லுங்கள், அவர்களை. இன்னும் சத்தம் இருக்க வேண்டுமே, அவர்கள். ஆமே. என்னென்ன மைக்கு சத்தத்தை விட உங்கள் சத்தம் பெரிதா இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவர்கள், நான் ஒருவன், அவர்கள் என்று சொல்லுங்க. அப்படின்ற எவர்களாய் வேண்டுமானாலும் இருங்கள், நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருங்கள். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமான விஷயம்? என்னையெல்லாம் போய் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரா? வராது அந்த வார்த்தை. என்னையெல்லாம் ஆண்டவர் நினைப்பாரா? இதுதான் என் ஒரிஜினல் வாய்ஸ் இன்னைக்கு. ஆனா கர்த்தருக்குள்ள வருகிற அதிகாரம் வேற. என்னையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரா? அந்த வார்த்தைக்கு அவசியம் இல்லை. அவர் அவர்களை நோக்கி, அவர் நோக்குகிற இடத்துல இருந்தா போதும். அவரே பார்த்தாலும் தெரியாத இடத்துல இருக்காதீங்க. இன்னும் சில பேருக்கு அது புரியாத மாதிரியே இருக்கும். அவரே நோக்கி பார்த்தாலும் தென்பட முடியாத இடத்துல இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ ஸ்மார்ட்டா யாரும் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆதாம் ஏவாள் அவ்வளவு ஸ்மார்ட் இல்லை. என்றைக்கு ஆண்டவராக இல்லையோ அன்று அறிவு உதவாது. நன்மை தீமை அறிகிற அறிவு உதவாது. நன்மையே அன்றி வேறொன்றையும் அறியாத கர்த்தர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, நீர் அநியாயத்தை பார்த்து கொண்டிருப்பீரோ? அப்படிப்பட்டவர் அவர். அவர் பிள்ளையா இருக்கிறவங்க நன்மையும் தீமையும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சா, விருப்பப்பட்டா அறிவு உதவாது. எவ்வளவு அறிவு இருந்தா அத்தியல உதவுன்னு நினைச்சாங்க. அறிவெல்லாம் அத்தி இலைக்கு சமம். எவ்வளோ நேரம் எடுத்து தைத்தாலும் காய்ந்து விடும், உருவத்தை இழந்து விடும். உங்களுக்கு எல்லாம் ஆவியில போய் கொண்டிருக்கிறது, இல்லை என்று சொல்லவே முடியாது. நேரம் எடுத்து தைத்து காய வைக்கிற தேவன் அறிவாளி. ஹல்லேலூயா என்று அவருக்கு ஒரு பெருமையோட கைத்தட்டல் கொடுங்களே. சந்தோஷமாய் கொடுங்க. நான் அவரை ரொம்ப அறிவாளியா பார்த்த நேரங்கள் எப்ப தெரியுமா? என் அறிவுல ஓட விட்டு
செய்ய விட்டு, தைக்க விட்டு, போட விட்டு, ஆட விட்டு, அலைய விட்டு, காய விட்டாரே அவரே கர்த்தர். கரங்களை தட்டி, ஐயோ தட்டி பெரியவருக்கு சந்தோஷமா சிரிக்கணும். இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சில பேருக்கு சொன்னால் தெரிய வரும். அது பரிசுத்த ஆவியின் கிருபை. இதெல்லாம் தான் அவர் கர்த்தர் என்பதற்கு சாட்சிகள். சில நேரம் என் ஆரம்பத்திலேயே தடுக்க கூடாதா? என் ஆரம்பத்திலேயே கட்டளையை கேட்க கூடாதா? அது யாருக்கு இப்ப கேட்காது? என் ஆரம்பத்திலேயே ஸ்டாப் பண்ண மாட்டாரா? என் ஆரம்பத்திலேயே கவனிக்க கூடாதா? என் ஆண்டவர் எல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு, முற்றுப்புள்ளியை கமாவாக்கினால் சாகவே சாவாய் என்றும் சொல்லி முற்றுப்புள்ளி வைத்தார். அதுக்கு பிறகும் கமா போற ஆட்கள் இருக்காங்க. சாகவே சாவதில்லை அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சாகவே சாவதில்லை என்று ஏன் சொன்னா, ஒரு கேள்விக்குறியை போட்டா அவன் பேசி முடிப்பான், அவனுக்கு தெரியும். இந்த கேள்விக்குறியை போட்டா ஏற்றுக்கொள்ளுவது எல்லாம் அல்ல, எல்லாரும் அல்ல. அவன் கேள்விக்குறிகளாய் கர்த்தருடைய கட்டளைகளை மாற்றும் பொழுது கண்ணிலே வெளிச்சம் பெற்றவர்கள், அதாவது இருதயத்தில் வெளிச்சம் பெற்றவர்கள், கர்த்தருடைய கட்டளைகளை கேள்விகள் ஆக்கலாமோ என்று சொல்லி கவனம் எடுப்பார்கள். கர்த்தர் சொன்னது உண்டோ? நான் கேட்கிறேன், கர்த்தர் சொன்னது உண்டோ அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டா, கர்த்தர் சொன்னது உண்டே என்று சொல்ல முடியுமா? எழுதி இருக்கிறது அல்லவா சொல்லுவான் பிசாசு. இப்படியும் எழுதி இருக்கிறதே என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு நிறைய நேரம் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்து கொண்டு தேவன் சொல்லுகிற வார்த்தையோடு இணைப்பை வைக்க பிரயாசப்படாமல் நம்மை பிசாசு உலகத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார். உலக மக்கள் ஸ்நேகம், உலக மக்கள் பேச்சு, உலக மக்களுடைய கலாச்சாரத்தின் பாதிப்புகள், உலக மக்களுடைய சடங்காச்சாரங்கள், உலக மக்களுடைய பெருமைகள், இவைகளோடு இணைக்கப்பட்டா கர்த்தர் தான் எனக்கு பெருமைக்குரியவர் என்பதை மறந்து போன தேவஜனம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தானத்தை அறியாமல் போய் விடுகிறார்கள். வாழ்க்கையின் ஸ்தானம் என்பது என்ன? எஜமானாய், எஜமானியாய் வைக்கப்பட்ட ஸ்தானம். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றவர். ஒரு விஷயம் பிசாசுக்கு பிடிக்காது என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். இதெல்லாம் பிரகடனம், இட்ஸ் a declaration. You should know, I should know. ஒரு விஷயம் பிசாசுக்கு பிடிக்காது. சர்ச்சுக்கு வாங்க, கிறிஸ்டியன் இருங்க, பெயரை கூட மாற்றுங்க, ஞானஸ்தானம் எடுங்கள், அந்நிய பாஷையில் பேசுங்கள், அபிஷேகத்தில் இங்கே நிரப்பப்படுங்கள், வசனத்தை கேளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் நடக்கட்டும். காணிக்கை போடுவாயா? போட்டுக்கொள். ஒரு முக்கிய விஷயம், இத்தனையும் செய்துவிட்டு நீ ஆளவே கூடாது என்று எதிர்பார்க்கிறவன் பிசாசு. ஆளவே கூடாது என்றால் என்ன அர்த்தம்? நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அதனால்தான் இங்க கேட்டதை பிடுங்க பார்ப்பான், தக்க வைக்க கூடாதபடி போராடுவான். கேட்டு கேட்டு எத்தனை பேர் விட்டோம்? நிறைய கேட்டோம். ஆனால் தக்க வைத்தவர்கள் சிலர், தக்க வைத்ததை அறுவடையாய் மாற்றினவர்கள் சிலர். ஆமென், ஆமென், ஆமென். நிறைய கேட்கிறோம், நிறைய பேருக்கு கேட்கறதுனா இஷ்டம். பவுல் பேசின பொழுது இந்த வாயாடி என்ன பேச போகிறான்? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது அப்படி கேட்க வருவாங்க சில பேர். இன்னைக்கு என்ன பேச போறாங்க கேட்போமே. ஆனால் கேட்டதை விசுவாசித்தவர்கள் சிலர், மனம் மறுரூபமாக்கப்பட்டவர்கள் சிலர், அந்த மார்க்கத்திற்கு அமைந்தவர்கள் சிலர். எது முக்கியம்? கூட்டமே ஒன்றை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது, அதாவது அதுல உங்க குடும்பமும் அடக்கம். எத்தனை பேர் அடக்கத்தை கேட்டீர்கள்? இப்பொழுது உங்கள் குடும்பமும் கோத்திரமும் அதில் அடக்கம். சபைக்கு குடும்பமா வரலாம், ஆனா தனிப்பட்ட விதத்துல கர்த்தரை சார்ந்து வரணும். என் புருஷனோடு பொண்டாட்டி, பொண்டாட்டியோட புருஷன் என்று உட்காரக்கூடாது. இங்க வேணா உட்காருங்க, ஆனா ஆவிக்குரிய அமைப்பு வேறு. ஹல்லேலூயா. தனிப்பட்ட நிலைமையில் தேவன் தகப்பனாய் இருக்கிறபடியினால் ஒரு பிள்ளையாக இணைப்போடு வர வேண்டும்.
இல்லை என்றால் இணைக்கப்பட வர வேண்டும். என் தேவன் இரண்டையும் செய்கிறார். ஆனால் விஷயம் என்ன? முடிவிலே ஒருவன் மனுஷனாக மாத்திரமல்ல, வீட்டஜமானாகிய மனுஷனாக இருக்க வேண்டும். ஆமென் ஆமென் என்று சொல்லிப்பேன். இதெல்லாம் வெளிச்சங்க. வெளிச்சம் இருந்தால் அவங்க வாய் சும்மா இருக்காது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றா அது வெளிச்சத்துக்குரிய கிரியை. அந்தகாரத்தின் பிசாசு வாயை திறக்க விட மாட்டான். ஏன்னா பெற்றுக்கொள்வோமே. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அந்தகாரத்தின் கிரியைக்குரிய பிதாவாகிய பிசாசு ஒரு காலம் வாயை திறக்க விட மாட்டான். அதான் கேட்டானே, உமக்கும் எங்களுக்கும் என்ன அப்படின்னா காமன் கிரவுண்ட் இல்லை இயேசுவே. உங்களையும் எங்களையும் இணைக்கிற விஷயம் கிடையாது. ஆதலால் எங்களை கெடுக்கவா வந்தீர்? சில பேருக்கு அதெல்லாம் வசனம் வரும்போது எங்களை கெடுக்கிற மாதிரியே பேசுறாங்க. கெடுக்க கர்த்தர் பேசவில்லை, வடிவு கொடுக்க பேசுகிறார். சில பேருக்கு எது சாபத்தின் வார்த்தை, எது ஆசீர்வாதத்தின் வார்த்தைன்னு கூட தெரிவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர்னா அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறார்கள். ஆனா கர்த்தர் இப்படி பேசினால்தான் ஆசீர்வாதம். ஏனென்றால் அவர் யாரிடத்தில் பேசுகிறார் தெரியுமா? தம்முடையவர்களிடத்தில் தான் பேசுகிறார். தம்முடையவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவரோடு கூட இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவருக்குரியவர்கள். அவருக்குரியவர்கள், பிசாசுக்குரியவர்கள் அல்ல. உலகம் வரும், உலகம் போகும். அற்புதங்கள் பெற்றுக்கொள்வார்கள், சாப்பாட்டை சாப்பிடுவார்கள், போய்விடுவார்கள். ஆனால் இந்த கூட்டம் தங்கும். யாரோடு? இயேசுவோடு தங்கும், இயேசுவோடு பேசும், இயேசுவோடையே தூங்கும். ஹல்லேலூயா. இயேசுவையே பார்க்கும். என்ன சொல்ல போகிறாரோ, என்ன செய்ய யோசனையா இருக்கிறாரோ என்று அவருடைய சித்தத்தை நோக்கி பார்க்கும். அதனால தான் இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிற கூட்டம் வித்தியாசமானது. இந்த கூட்டத்தில் இருக்கிறது தான் சபையின் அழைப்பு. ஆமென். நான் சபையின் அழைப்பு என்று சொன்னேன். அதிலே ஒருவர் இருவர் சிலர் என்று கர்த்தர் பிரிப்பது இல்லை. அவர்கள் அவரை நோக்கினால் போதும். நீங்க இயேசுவை நோக்கி பார்க்கிற இடத்துல உட்கார முடியுமா? இது ஆவிக்குரிய நோக்கங்க, இது ஆவிக்குரிய தொடர்புங்க, இது ஆவிக்குரிய அமைப்புங்க, இது ஆவிக்குரிய ஸ்தானங்க. ஹல்லேலூயா. நீங்க அந்த இடத்துல இருக்கும் பொழுதே கர்த்தர் பேசுகிறார். அதுதான் இணைப்பு முக்கியம். உங்களை ஆண்டவரை பார்க்க விடாம யாராவது தடை செய்வாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் தடை செய்ய வேண்டும். கர்த்தரையே பார்க்க விடல, கர்த்தரிடத்துல பேச விடல, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர இடத்துல தடை உண்டாகிறதா, அவர்களுக்கு நீங்கள் தடை செய்யுங்க. ஆனால் பிள்ளைகளின் இடத்திற்கு வருகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது. காரணம் அவருடைய இருதயம் அப்படிப்பட்டது. சின்ன பிள்ளைனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஏற்றுக்கொள்ளும். கேள்விகள் கேட்காது, குறை சொல்லாது, சந்தேகப்படாது. ஒரு காரியத்தை வாக்குத்தத்தமாக கொடுப்பார்கள் என்றால் நம்பி எதிர்பார்க்கும், ஏற்றுக்கொள்ள எதிர்பார்க்கும். அதுதான் சிறு பிள்ளையின் மனது. என் ஆண்டவர் அதனால் தான் அப்படிப்பட்ட பிள்ளையை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பானே அல்லாமல். ஆமென். அப்ப பிரவேசிக்கிறதுக்கே ஒரு குவாலிட்டி வேணும். சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தணும். ஆமென். தாழ்த்தனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பேசுறாருன்னா அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. ஆண்டவரே என்ன மாற்றுங்கப்பா, எனக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்யட்டுன்னு ஹம்பிள் பண்ணி பேசணுங்க. தாழ்த்துகிறவர்கள் பேசுவார்கள், தாழ்த்துகிறவர்கள் அறிக்கை செய்வார்கள், தாழ்த்துகிறவர்கள் குறைவுகளை ஒப்புக்கொள்வார்கள், தாழ்த்துகிறவர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், தாழ்த்துகிறவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் தாங்கள் வேறு ஜாதியானவர்கள் என்பதை. ஹல்லேலூயா. இவர்கள் எப்படிப்பட்ட ஜாதி? எஜமான் ஸ்தானத்தில் இருக்கிற ஜாதி, எஜமான்கள். ஆண்டவர் சொன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் காட்டட்டும். முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்லட்டும். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், எவனும். எல்லாரும் சொல்லவில்லை, சொல்லுங்கள் எவனும். இன்னும் சொல்லவில்லை, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் எவனும். நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறேன். வேதத்தை யாரும் மாற்ற முடியாது. அதனால் தான் உபதேசிக்க, அறிவிக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்கள், அதை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்கள் செயல்படுத்த சொல்லும் பொழுது ஏதோ மனுஷனுக்காக செய்கிறேன் என்று நினையாதிருங்கள். கர்த்தருடைய சத்தியத்தில் இருந்தால் பின்பற்றுங்கள்.
என் ஆண்டவர் சொல்லி கொடுத்து பேச வைக்கிறார். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில், அப்படி என்றா பூமியில இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள்ல தேற வேண்டும். ஆமென். தேறுகிறது ஒரு முக்கியமான அடையாளம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் அடையாளம் என்று தெரிகிறது? It's about the growth. Growth is always tangible and it is evident. என்ன கவனிங்க, நான் வளர்றேன் 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 சொல்லுவதினால் வளர்ச்சி அல்ல, காண்பிப்பதே வளர்ச்சி. ஒரு சிறு பிள்ளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பெறப்போகிறவர்களும் இருக்கிறீர்கள். ஒரு சிறு பிள்ளை வளருகிறதை ஒருவரும் சொல்ல வேண்டியது இல்லை. அது வளர்கிறது, தானாய் தெரியும். வளரவில்லை என்றாலும் தெரியும். இன்னைக்கு நான் ஆவிக்குரிய நிலைமையிலே இத்தனை வருஷ விசுவாசி என்பது என் வளர்ச்சிக்கு பேச்சு அல்ல. எப்படி வளர்ந்திருக்கிறேன் என்பதை என்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிறார். அது மறைக்கப்பட முடியாத ஒன்று. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேறின வேதபாரகன். ஹல்லேலூயா. சாதாரண வேதபாரகன் அல்ல, தேறின வேதபாரகன். இதெல்லாம் சத்தியமான வார்த்தைங்க. வேதபாரகன் யார் தெரியுமா? படிச்சுவேன். வேதத்தை படித்தவன் தான் வேதபாரகன். வேதத்தை அறிந்தவனும் வேதபாரகன். ஆனால் வேதத்தில் தேறின வேதபாரகன் வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பானவன். ஆமென், 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 ஆமென். நீங்க தேறுகிறது தான் உங்களை எஜமானாய் மாற்றுகிறது. இன்னைக்கு கூட்டத்தில் கர்த்தர் பிரிக்கத்தக்கதாய் பேசுகிறார். பலர் வருகிறார்கள், கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் பெற்றுக்கொண்டதை தக்க வைக்கிற கூட்டத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் அறுவடைக்கு சொந்தக்காரர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏன் அறுவடைக்கே சொந்தக்காரங்க? அப்படின்னா 30, 60, 100 வந்தா நீங்க தான் அதுக்கு சொந்தக்காரர். ஏமே, யாருகிட்ட அறுவடை? வசனம் யாரிடத்தில் தங்கினதோ அவர்கள் கிட்டே தான் அறுவடை. என் தகப்பன் அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இவர்கள் 4வது கூட்டத்தினர். எப்படிப்பட்ட கூட்டத்தினர்? 4வது கூட்டத்தினர். வழி அருகே இருக்கிற வாழ்க்கையை வெறுத்தார்கள். ஆமீன், வரவில்லை பாருங்கள். வழி அருகே இருக்கிற வாழ்க்கை முறையை வெறுத்தார்கள். கண்டதும் வரலாம், கண்டதும் போகலாம் என்ற வாழ்க்கை வேண்டாம்பான்னு அறிக்கை பண்ணுவாங்க. கண்ணீர் விட்டாகிலும் கதறியாகிலும் சொல்லுவார்கள், வேலி அடைங்கப்பா என் இருதயத்தை, என் கண்ணை சுற்றி வேலி வைங்கப்பான்னு, என் எண்ணத்தை மாட்டுங்கப்பான்னு அழுவாங்க. அவர்கள் தான் அந்த வழி அருகே இருக்கிற நிலத்தை தாண்டினவர்கள். சோதனை வந்தது, ஆனாலும் தாண்டினார்கள். ஏனென்றால் அறிக்கை பண்ணி கர்த்தரிடத்தில் பலனை பெற்றுக்கொண்டார். இருதயத்தை சுற்றிலும் காவல் போட்டார்கள். எல்லாரை போன்ற இருதயம்தான், ஆனாலும் எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள விட்டு கொடுத்தார்கள். போராட்டம் வந்த பொழுது ஒப்புக்கொண்டார்கள். கர்த்தாவே, இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுப்பா, நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமம். சிறிய ஆலயத்தில் இருக்கிறவர்கள், வெளியே உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ள, கரங்களை உயர்த்துகிறதை நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா என்று கர்த்தருக்கு சொல்லி பெற்று. எல்லாருக்கும் சோதனை இருக்குங்க. ஆனால் இந்த வழியருகே இருக்கிற வாழ்க்கையை வெறுத்தவர்கள் 2ஆம் கட்ட நிலைமையும் தாண்டினார்கள். கற்பாறை மேலான அனுபவமும் போதாதையா, வேர் விட்டு சந்தோஷப்பட்ட நேரத்தில் வேரை அசைக்கும்படி சோதனை வந்ததையா. ஆகிலும் சோதனையா சத்தியமா என்று வந்த பொழுது சத்தியமே போதும் என்று சொன்னேன் ஐயா. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறோம். ஜெயித்தார்கள். மக்களும் நெருஞ்சகளும் கூடவே வளர பார்த்ததையா. உலக கவலை, சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எனக்கும் வந்ததையா. ஆகிலும் சொன்னேன் ஐயா, நான் பெற்ற மாறாத சொத்து உங்க வார்த்தை ஐயா. அதனால் தான் வாழ்கிறேன் ஐயா. இதனால் தான் மன மேட்டிமை போனதையா. அதனால் ஐஸ்வர்யம் என்னை மயக்குவது இல்லை ஐயா. சிற்றின்பங்கள் உண்மைதான் ஐயா, ஆனாலும் உடைய வார்த்தையினால் வந்ததே பேரின்பம் ஐயா. என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போகாதபடி என்னை தூக்கி எடுத்த மனமகிழ்ச்சியின் ஔஷதம் ஐயா. கவலை என்னை நெருங்கினாலும் தொடாதையா. நான் கவலைப்பட்டாலும் ஜெபிப்பேன் ஐயா. அதனால் கவலையை மேற்கொள்ளுகிறேன் ஐயா. எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுதுங்க? கவலை வருகிறது ஐயா.
நானும் கலங்குகிறேன் ஐயா, ஆனாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொன்னவர் என் தகப்பன் ஐயா. ஆதலால் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடும் என்னுடைய குறிப்புகளை சொல்லுகிறேன் ஐயா. ஏன் தெரியுமா? அப்படி சொல்லும் பொழுது நான் கண்டுபிடித்தேன் ஐயா, உலக மனுஷனிடத்தில் பேசி உறவுகளிடத்தில் சொல்லியும் வராத ஒரு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொண்டது. கரங்களை தட்டி அதுதான் தேவன். எத்தனை பேர்கிட்ட சொன்னோம், எவ்வளவு நட்புகளை சார்ந்து கொண்டு பகிர்ந்து கொண்டோம், எவ்வளவு நல்லவர்கள் உதவும்படி இருந்தார்கள் என்று எண்ணினோம். ஆனால் கலக்கம் போகவில்லையே, கவலை தீரவில்லையே. என் தகப்பனிடத்தில் பேச கற்றுக் கொடுத்தவ பேசும் பொழுதே ஒன்றையும் காட்டி கொடுத்தா. எல்லா புத்திக்கும் மேலான தேவசமா உயர்தயத்தின் சிந்தையும் எனக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். கரங்களை தட்டி பிசாசின் உலகம் கவலையின் உலகம்தான். உன்னை மனமகிழ்ச்சியின் பிள்ளையாக அழைத்ததை அறிந்தவன் பிசாசு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை உன் பலன் என்றும் அவனுக்கு தெரியும். ஆனால் அதை குறைக்கும்படியாய் அவன் எத்தனித்த போது உனக்கு குறையில்லாமல் கற்றுக் கொடுக்கிற உன் தகப்பனாகிய பெரியவர், உன் குறைவுகளில் நிறைவாய் இருக்கிறவர், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை காட்டி தந்த போது, கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையிலும் கண்ணீரிலும் வேண்டுதலை தெரியப்படுத்தின போது, இந்த உலகத்தின் அதிபதி கவலையை கொண்டு வந்த க்ஷணத்தில் என் தகப்பன் சொன்னார், என் பிள்ளையை எனக்குள்ளாக காத்துக்கொள்ள எனக்கு தெரியும், என் பிள்ளையை விட்டு விலகு பிசாசு. ஹalleluya, ஹalleluya. யாருக்கு கவலை இல்லை? நீங்க சொல்றீங்களா பிரசங்கம் சத்தமா பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. யாருக்கு கவலை இல்லை? யாருக்கு பயங்கள் இல்லை? யாருக்கு முட்கள் நெருஞ்சுகளின் வல்லமை தெரியல? ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தை ருசிக்கும்படி இடம் கொடுத்ததினாலே வித்தியாசங்கள் உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னேன். எப்படிப்பட்ட கூட்டத்தினரிடத்தில் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஸ்தானம் வருகிறது? இவர்கள் எஜமான்கள். சூழ்நிலைக்கு மேல இருக்கிறவங்க தாங்க எஜமான். எவ்வளவு வல்லமையான வார்த்தை! சூழ்நிலை இருக்கு, போராட்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, மயக்கங்கள் தொடர்ந்து வருது. சுற்றிமங்கள் தாக்குகிற உலகத்தில் இருந்து அநேக விதமாய் சோதிக்கப்படுகிறோம். ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் சுற்றிலும் தான் வருகிறது. ஆனாலும் வசனத்தின் நிமித்தம் ஒரு பிள்ளை வேர்விட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரே வேறாக மாறுகிறாரே, அந்த விருட்சத்தை யார் அசைக்க முடியும்? ஹalleluya. கர்த்தரே வேறாக மாறுகிறாரே. வல்லமையான வார்த்தையை பேசி இருக்கிறேன். வசனம் வேர் விட்டது என்றால் என்ன அர்த்தம்? என் தேவனே வேறாக மாறுகிறார். ஹalleluya என்று சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்கலாம் உலகத்துல. உங்களுக்கு எனக்கு ஒரே அப்பானா, அவருடைய வேருக்கு நாம் பங்காளிகள் என்றார், அவருடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்காளிகள் என்றார். ஓ, என் தேவன் உங்களை எஜமான்களாய் எஜமானிகளாய் அழைத்திருக்கிறார். தேவப்பிள்ளை கரங்களை இன்னும் தட்டி பெரியவருக்கு ஒரு கரகோஷ். ஹalleluya. வேருக்கு பங்காளி மகனே, மகளே, நீ வேருக்கு உடன் பங்காளி. வேர் பரிசுத்தம் என்றால் கிளைகளும் பரிசுத்தம். உங்களை அசுத்தம் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். பிசாசின் உலகத்தில் ஜீவித்தாலும் நீங்கள் பிசாசுக்குரியவர்கள் அல்ல. உபதேசத்துல தேரன எந்த மனுஷனுமே வீட்டெஜமானுக்கு ஒப்பா இருக்கிறான். You are called to be a leader. You are called to be a winner and overcomer. கர்த்தருக்குள்ள ஜெயிக்கிற பிள்ளை நீங்க. தோற்றுக்கொண்டே இருக்க வைத்த பிசாசு குறித்து எரிச்சல் வரணும். 3 நிலைமைகளை யார் சந்திக்கல? I'm sorry. 3 நிலைமைகளை யார் சந்திக்கல? வடியருக இருக்கிற நிலம் தாயா. அம்மா கவனிங்க. போக்கும் வரத்துமா அநேக காரியங்கள் இருதயத்தை கலக்கி அசுத்தப்படுத்தி தீட்டுப்படுத்தி கலக்கமுட வைத்து குழப்பத்திற்குள்ளாக்கின அனுபவங்கள் எல்லாம் இன்று நம்மை வெறுப்படைய செய்ய வைக்க வேண்டும். என் தேவன் அழைத்த அழைப்பு இது அல்லவே. என் தேவன் உட்கார வைக்கிற ஸ்தானம் இது அல்லவே.
என் தேவன் அழைத்த அந்த அதிகாரத்தின் தோரணை இது அல்லவே. உங்களுக்கு எனக்கும் வெறுப்பு வரணும். எத்தனை நாள் இழப்பது? எத்தனை நாள் வழிபோக்கான ஆளா இருப்பது? புரிந்து கொள்ளுங்க, உங்க இருதயம் அப்படிப்பட்ட டஸ்ட்பின் இல்லை. Anybody can come in and dump something and walk out. You are not a dropout. டஸ்ட்பின் போல இருதயத்தை வச்சிருக்காதீங்க. எது வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் பேசட்டும், யார் வேணாலும் பவுண்டரி இல்லாம ஜீவிக்கிற மாதிரி என் வாழ்க்கைக்கு வரட்டும் போகட்டும். இல்லை, கர்த்தர் வேலை அடைத்த ஒரு பிள்ளை தான் எஜமான், எஜமானி. இவர்கள் வரைமுறைக்கு உட்பட்டபடினால் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்னா வாழ வேண்டிய பிள்ளை இழக்க கூடாது. ஆமென். ஐயோ, நீ எல்லாம் வாழ வேண்டிய பிள்ளைமான் உலகத்துல சொல்வாங்களே, எப்படி வாழ வைப்பாங்க? அதுதான் கேள்விங்க. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? நீ வாழ வேண்டிய பிள்ளை, வாழ வேண்டிய வயசுல இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்வாங்களே, எப்படி வாழ வைப்பாங்க? வாழ வேண்டிய பிள்ளைன்னு தான் சொல்வாங்க. ஏன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ வாழ வேண்டிய பிள்ளைமா, நீ வாழ வேண்டிய பிள்ளைப்பா, வாலிப வயசுல நீ நல்லா இருக்கணும் சொல்லலாம். எப்படிங்க வாழ வைப்பாங்க? வாழ வைக்கிறதுக்கு எல்லா வார்த்தையும் உதவாது. வாழ்வை கொட்டைக்கிறவர் பேசணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்வாங்க நீ நல்லா இருக்கணும்னு. எப்படி நல்லா வைப்பாங்க? உங்களுக்கு இந்த கேள்வி நாடம் புரியும். நீ நல்லா இருக்கணும் சொல்லலாம், எப்படி நல்லா வைப்பாங்க? நீ சூப்பரா வரணும்னு சொல்வாங்க, எப்படி சூப்பரா மாற்றுவாங்க முதல்ல? ஹல்லேலூயா. பேசுறவங்களுக்கே வழி தெரியாது. அதனால்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. இந்த கட்ஸ் ஆண்டவருக்கு தான் இருக்கு. சும்மா என்ன பின்பற்றலாம் சொல்ல மாட்டார், பின்பற்றி பாருன்னு சொல்வார். ட்ரை பண்ணு ஃபர்ஸ்ட், கிவ் a try. எத்தனை விஷயத்தை உலகத்துல பார்த்துட்டு ட்ரை பண்றோம், பரலோகத்துக்கு அடுத்த விஷயத்தை பேசினா மட்டும் ட்ரை பண்ண கட்ஸ் இல்ல. Many people don't even like the lifestyle of being holy, being kingdom minded. உங்களுக்கு புரியாது இல்லை இந்த வார்த்தையை நான் பேசும்போது? தேவ பிள்ளையே, சாவு வரை இருந்துட்டு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. வாடும் பொழுது சாவுக்கு ஒப்பு கொடுக்க அழைத்திருக்கிறார். சுய சாவனம். ஹல்லேலூயா சொல்லுகிறவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் அபிஷேகத்தை உணர்கிறேன், தேவனுடைய அதிகாரத்தை காலையில் உணர்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறிய ஆலயத்தில் வெளியேற்றாங்க, தொலைக்காட்சிக்கிறாங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் என்று பெற்றுக்கொள். வாடும் பொழுது சாகிறது தாங்க கட்ஸ். சாவ போற நேரத்தில் வாழறதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. கர்த்தர்கிட்ட வாழுகிற நேரத்தில் சாவறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் துணிச்சல் அவசியம். என் சுய சாவனம், பெருமை சாவனம், என் வழிகள் சாவனம், என் நினைவுகள் சாவனம், எனக்குன்னு வைத்திருக்கிற தாற்பயங்கள் அஸ்திபாரங்கள் சாகணும். கர்த்தர் ஜீவனா இருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிறது எனக்குள் வாழணும். வாழ நான் அனுமதிக்கணும். இதற்காக நெருஞ்சுகள் சாகலாமே, முட்கள் மடியலாமே. ஆமென் என்று சொல்லுகிற எத்தனை பரிசுத்தவான்கள் உண்டு. இது நிமித்தம் நெருஞ்சுகள் சாகலாமே. நம்ம வளர்க்கறதெல்லாம் நெருஞ்சுகளை, முட்களை தெரியுமா உங்களுக்கு? அநேக முறை வேல்யூ இல்லாத லைஃப். கர்த்தருக்காக வாழுதுன்னா சில பேருக்கு லாபம் தெரியல. I am coming with a practical truth here. கர்த்தருக்காக வாழுதுன்னா லாபம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. உலகத்துக்காக வாழலான்னா ஓஹோன்னு தெரியுது, உலக வழியில வாழலான்னா ஆஹான்னு சொல்றாங்க. சம்பாதிக்கிறது தவறு கர்த்தர் சொல்லல. ஆனா எஜமான் ஒரு ஆள் தான், வீட்டுக்கு எஜமான் ஒரு ஆள் தான். சபைக்கு வர எல்லாரும் எஜமான்களா அழைக்கப்பட்டாலும் அறியல. காரணம், அறிய வந்தாலும் வேல்யூ தெரியல. What's your value? கர்த்தர் கேட்கும்போது அப்படி பதில் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. பைபிள் படிக்கும்போது அப்படி கேளுங்க கேள்வி. What's the use of following you like this? What's the use of giving up on life like this? What's the benefit? What's going to be my profit? கேட்கணும் கேள்வி. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்றோம் பல மணி நேரம், வியாபாரத்தை பத்தி, பார்ட்னர்ஷிப்பை பத்தி, சினிமாவை பத்தி, பாலிடிக்ஸை பத்தி, ஸ்போர்ட்ஸை பத்தி. Are you having the guts to live a way of godliness here? கர்த்தருக்குள்ள வாழறதோட லாபம் தெரியுமா? தெரிஞ்சாதானே அதை பத்தி பேசுவோம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சாவும் போது இல்லைங்க வாழ்வு, வாழும்போது சாவணும். அதுதான் வாழ்வு. கோதுமை மணி நாம் மண்ணில போகணும். நீ அலமேரால உட்கார்றதல்ல கோதுமை மணியின் அலங்காரம்.
உன்னையே விட்டு கொடுத்தாதான் உன் மூலமாய் அநேக கோதுமை மணிகள் உலகத்தில் எழும்பும். கேட்க நல்லா இருக்குல்ல, நிறைய பேருக்கு வாழ்ந்து காட்டணும். அதுக்கு தான் சில விஷயம் எல்லாம் கர்த்தரால் உபதேசிக்கப்பட்டால் மாத்திரமல்ல, தேரும் பொழுதுதான் விளங்கும் வாழ்க்கை. தேறுகிறவர்கள் எஜமான்கள். அவங்கள டாமினேட் பண்ற விஷயம் ஒண்ணு கேட்டா கர்த்தரா இருப்பாரு. அவங்கள டாமினேட் பண்ற ஒரு திங்கிங்னா வார்த்தையால வந்த திங்கிங்கா இருக்கும். அவங்கள டாமினேட் பண்ற டிசிஷன் எதுன்னு கேட்டா ஆண்டவரால வர வார்த்தையினால வர முடிவா இருக்கும். They cannot be swayed by so many other evil desires. They cannot be swayed by so many other choices in life. They cannot be, because their foundation is so strong. வார்த்தைக்கு வாழ கற்றுக்கொண்ட வாலிப பிள்ளைதாயா முதிர் வயதிலும் கனி கொடுக்கறாங்க. பசுமையும் புஷ்டிமா இருக்க கற்றுக்கொண்டது காரணம் வாலிபத்தின் அஸ்திபாரம். அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வாழத்தலாம், கல்யாணத்துக்கு பின்னாடி வாழ முடியாதுங்க. What do you think about marriage? What do you think about married life? Not a joke. எல்லாம் ஃபன்னுக்காக வாழாதீங்க. Nothing is like fun in the Bible. But it's more than fun. கர்த்தருக்குள்ள வாழ தெரிஞ்சவங்களுக்கு this is more than fun. Delight yourselves in the Lord and he will give you the desires of your heart. உலகத்துல போய் டிலைட்ட பார்க்குற ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு இது புரியாது. ஏன்னா சத்தியம் இருக்கிற இடத்துல தான் கிறிஸ்து இருக்கிறார். அவர்கள் தான் கிறிஸ்துவை அறிகிறார்கள். சும்மா கிறிஸ்தவ பேரோட எல்லாம் உலகத்துல நடக்காதீங்க, வேஸ்ட். கிறிஸ்துவோட நடக்கிறது தான் உண்மையான வாழ்க்கைனா உங்களை பார்க்குறவங்களுக்கே சவாலா இருக்கும். எல்லா பிள்ளையும் இப்படி இருக்கும்போது நீ ஏம்மா இந்த வயசுல, ஏன் இந்த வயசுல இப்படி இருக்க? Why your choices are so different? Why your thinking is so different? Hallelujah. How can you be so focused about something in life? How can you be so peaceful? எங்களை அசைக்கிற விஷயம் உங்களை அசைக்கலையே, எங்களை பாதிக்கிறது ஒன்றும் பாதிக்கலையே, என்ன எடுக்கிறது ஒன்றும் எடுக்கலையே, என் கண்ணை மறைச்சது ஒன்றும் மறைக்க மாட்டேங்கிறதே. சொல்ல தெரியுமா? உங்களை வச்சு இல்லை, நீங்க சொல்றது இல்லை, மற்றவங்க உங்களை சொல்றது. கேட்க நல்லா இருக்கு நிறைய பேருக்கு சபையில, கேட்க நல்லா இருக்கு பிரசங்கம், வாழ்க்கை. Look at your own lifestyle. Do you see the benefit of being God's child in the kingdom? கர்த்தருடைய ராஜ்யத்துல தேவ பிள்ளையா இருக்கிற பெனிஃபிட் தெரியுமாமா உங்களுக்கு? ஐயா தெரியுமா? அந்த பெனிஃபிட் தெரிஞ்சாதான் பெருமை எதுன்னு தெரிய வரும். அதுக்கு தான் சாய்ஸஸ் மாறுது சில லைஃப்ல. I am amazed about this man in the house. He is not just a man. He is the man of the house. Owner. Hallelujah. இந்த மனுஷனை பார்க்கும்போது ஒரு ரகசியம் வெளிப்படுது. Amazing truth. I told you many can come in the crowd, but you should stand out of the crowd. கூட்டத்துல வந்து கூட்டத்துல போறது குடும்பமா கூட இருக்கலாங்க. உங்க குடும்பத்துக்கே தெரியாத விஷயம் உங்களுக்குள்ள நடக்கும். எத்தனை பேருக்கு அது புரியுது தேவ வெளிச்சத்துல? உங்க குடும்பத்திலே தெரியாதது உங்களை குறித்து உங்களுக்குள் நடப்பது தேவனுக்கு உங்களுக்கு மட்டுமே தெரியும். இதெல்லாம் அந்தரங்க வெளிச்சங்கள். கட்டண புருஷனை பற்றி தெரியும்னு சொல்லாதீங்க. It's a lie. You do not know everything concerning your husband. Only God knows. Don't ever tell I know about my wife. You do not know. கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் பிள்ளைன்னு சொல்லாதீங்க. பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டது பெத்ததுனால தான். ஆனா எல்லாம் தெரியாது உங்களுக்கு. கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் நன்மைய தீமையை இது ரெண்டு டைரக்ஷன்லயும் போகுது. I know about my son's future னு சொல்லாதீங்க. God knows his future better than the best. கர்த்தருக்கு தெரிந்த ஃபியூச்சர் உங்களுக்கு தெரியணும்னு தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட். ஹalleluya. எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? கர்த்தரால போதிக்கப்பட்டா அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கு. காசு பணம் இருந்தாலும் இல்லாதது பெரிதா இருக்குப்பா ஒருத்தவங்க வாழ்க்கையில. ஹalleluya. எப்படிப்பா இவ்வளோ சமாதானமா கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் ஆகி நல்லா இருக்கான் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. கட்டும்போது தான் எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய பிள்ளைங்களை இப்படி ஏமாற்றி வைத்திருக்கு உலகம். கட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறவங்க எல்லாம் கட்டிட்டாங்க. கட்டுன்னு சொன்னாங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் கட்டுவாங்க? ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போக மட்டும் கட்டினாங்களாம். பெண் கொடுத்தும் கொண்டும், வயலை நட்டும் நாட்டியும், வீட்டை கட்டியும் இடித்தும் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் பிரமிக்கத்தக்க விஷயம் இல்லை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இப்போ இதெல்லாம் பிரமிக்கத்தக்க விஷயம் இல்லை உங்களுக்கு.
எது பிரமிக்கத்தக்க விஷயம்னா கட்டணது நிலைக்கணும். அதுதான் பிரமிப்பு. ஒரு 10 வருடம் கழித்து நான் எடுத்த முடிவு சரிதான் என்பதை கர்த்தருக்குள் விளங்க பண்ணுகிற தேர்ச்சி, உலகம் பார்க்கிற முதிர்ச்சி. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க கற்பனை. அப்படி வாழும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட கல்யாணம் ஆன பிறகு இந்த சகோதரி இந்த சகோதரனும் எங்கேயோ போயிட்டாங்க ஆண்டவருக்குள்ள. எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குறாங்க. அபிஷேகம் பெருகி இருக்கு, கிருபை பெருகி இருக்கு, வரங்கள் பெருகி இருக்கு, ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் கூட இப்படி இல்லையே. இந்த பிள்ளை அந்த மகனுக்கு வாழ்க்கப்பட்ட பிறகு என்னமா ஊழியம் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். இல்லை, அதுதான் என் திருமணம், அம்மா திருமணம். ஐயோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, எத்தனை பிள்ளை, அதுதான் திருமணம் நினைச்சிங்களா? அதுக்கு உலகமே இருக்கு. தேவ பிள்ளை எதற்கு? புரியல உங்களுக்கு இன்னும்? பிள்ளைக்கு நான் எதிரியோ இல்லை என்றால் நானே இல்லையே. எங்க அம்மா வயிற்றுல செத்த பிள்ளைக்கு அளவில்லை. தப்பி வந்ததற்கு ஏன் என்ற அர்த்தமும் கிடைக்கவில்லை. நான் பிறந்த விதமே அதிசயம். அதனாலேயே என் கர்த்தருடைய பெயரும் அதிசயம். எது சேஃப்டி லைஃப்ல? ஒரு தாயோட கர்ப்பம் சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. என்னைக்கோ கர்ப்பத்திலே சேஃப்டி இல்லை பிள்ளைக்கு. எங்க அண்ணனுக்கு பிறகு இன்னொரு ஆம்பளை தங்காதுன்னு சொன்னாங்களா? அந்த நல்லவனுக்கு ஸ்தோத்திரம். யார் அந்த பொல்லாதவன்? பிசாசு. நல்லவனும் பொல்லாதவனுமாய் தெரிகிறான். நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி. ஒரு ஆம்பளையும் தங்கக்கூடாது. தங்கல, காரணம் விளங்கல. 7 வருடம் கிடைத்து நான் என் அண்ணனுக்கு பிறகு பிறந்தேன். ஒருத்தருக்கு ரீசன் தெரியாது ஏன் நல்லா பிறந்தேன். ஏன்னா அது வரைக்கும் எங்க தாயுடைய வயிற்றுல எதுவும் நன்மையாக இல்லை, நார்மலா இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா தப்பி பிறந்தீர்கள் என்று? என் தகப்பன் தப்பாமல் பிறக்க வைத்த கணக்கு அது. ஹல்லேலூயா. பிடிக்கின எதிர்காலத்தை தாய் தப்ப கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? வயிற்றுல இருந்து வெளியில வருமா வராதானே தெரியாது. அது ஆம்பளை பொம்பளைன்னு இன்னும் தெரியாது. நீங்க அப்படித்தான் பெற்றெடுக்கிறாங்க. ஐயோ நான் ஆம்பளைக்கு ஜோம் பண்ணேன், வந்து பொம்பளையா பிறந்துருச்சு. ஸ்தோத்திரம். அது கர்த்தருடைய கணக்கு. பெண் பிள்ளை பிறந்தா சக்கரையா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கசப்பான செய்தியா. ஆம்பளை பிள்ளைனா போறவங்க வாயிலெல்லாம் சக்கரை கொடுப்பாங்க. அது அல்வா கொடுக்கறதுன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் இருக்கு. எல்லா அனுபவம் வாழ்க்கையை நமக்கு சொல்லி தரும்போது எதற்கு கலக்கம்? இன்னைக்கு கர்த்தருக்குள்ள தேறுகிற கூட்டம் எது? சவால் இது. ஏனென்றா கேட்க நன்றா இருக்கிறது என்பது பிரசங்கம் அல்ல. நீங்க அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். பிரசங்கம் வாழ்க்கையோட அஸ்திபரமா மாறணும் என்றா, கர்த்தரும் அதை பார்க்கிறார் என்றா, உங்க வாழ்க்கை காட்டுங்க நீங்க எதிலே லாபம் என்று கருதி ஜீவிக்கிறீர்கள் என்பது. Your lifestyle will show others. எந்த விதமான லாபம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு உலகம் பார்த்தா சொல்லிவிடும். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றா இவங்களுடைய கோட்பாடுகளை வித்தியாசமா இருக்கிறது. இவர்கள் எடுக்கிற முடிவுகள், இவர்கள் பார்க்கிற அலையன்ஸ், இவர்கள் வருகிற விதம் எல்லாமே மாறுகிறது. உலகமும் அதுவும் இணைய முடியாது. உலகம் இணைய வேண்டும் என்றால் உங்களில் ஒருவராக அவர்கள் மாற வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த சவால் புரிகிறது? எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கைகளை உயர்த்தி அழுது அறிக்கை செய்து என்றெல்லாம் நான் பேச மாட்டேன். உங்களுக்கு கட்ஸ் இருந்தா செய்யுங்க. யாரும் வெளியில போகிறத நான் விரும்பல. இங்கும் அங்கும் அசைய வேண்டாம், திரும்ப வேண்டாம். If you mean business in God's presence, this is something simple. நான் இன்றைக்கு சொல்ல விரும்பாத விஷயங்கள் அநேகம் உண்டு சபையில. ஒரு பெண்ணாய் சொல்ல வெட்கப்படுவேன், என்ன ஆண்டவர் யூஸ் பண்றான்றதெல்லாம். ஆனா நான் சொல்லாமலேயே அவர் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது வேற லெவல். கர்த்தர் தொடர விஷயம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நான் தான் பார்க்கிறேன். இந்த பாட்டு பாடி கையை அசைத்து தட்டி சத்தமா பாடிலாம் தொடர்றதில்லை. அவரு அறிக்கையில உண்மை இருந்தாலே தொட்டு விடுகிறார். அதனால்தான் நீங்க பார்க்காத விஷயம் எல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்ல தான் நடக்குது. சண்டே மார்னிங்ஸ் இல்ல. I'm sorry to say this, I don't know why. Because it's a religious mindset and attitude. வந்தா ஒரு பாட்டுக்கு பிறகு ஒரு ஜெபம், ஒரு ஜெபத்துக்கு பிறகு ஆமென், அப்படிலாம் வராதீங்க. Shake yourself. பக்கத்துல இருக்கிற ஆள் கேட்டானா கேட்காட்டி என்ன அழகு பெரிய டிக்னிஃபைடா இருக்கணுமா? தேவையில்லை. ஐயோ இருதயத்தை நிறைக்கிற விஷயம் தான் உடைச்சு அழுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லிடுங்க, அப்பா I should change. My mind should change. அப்படிலாம் சொல்லுங்க. My heart should change. I cannot live a life like this for long. நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு வெறுப்பா இருக்கு, என்ன பார்க்க எனக்கே வெறுப்பா இருக்கு, அப்படிலாம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா அவர் பார்க்குற விஷயம் ஏற்கனவே இருக்கு. கர்த்தர்ட்ட அப்படியெல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே எவ்வளோ நல்ல அப்பா, நீங்க என்ன எவ்வளோ நேசித்தா இப்படி பேசுவீர் சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லுங்க. God, you are so holy and awesome. Yet you are so gentle and kind. சொல்லுங்க, அப்படியெல்லாம் சொல்லுங்க. அவர் வர்ணிச்சு பேசுங்க. டாடி தேங்க் யூ so much. எவ்வளோ நல்ல அப்பா நீங்க டாடி. ஆலோசனையில ரொம்ப பெரியவர் ஐயா, எண்ணங்கள்ல ரொம்ப உயர்ந்தவர் அப்பா. ஹalleluya. அப்படியே சொல்லுங்க ஹalleluya. Thank you Lord. எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். சுராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரவாசித்து சுனமா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டுமா. ஓ இயேசுவே உமக்காய் ஓடணும் அப்பா, உமக்காய் ஓடணும். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே,
பொன்முகம் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஓ அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 கரங்களை தட்டி சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஓ அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 என் ஆசையெல்லாம் நேசுதானே, அவ பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசை எல்லாம் இயேசுதானே, அவ பொன்முகம் நான் பார்க்கணுமே. கரங்களை தனியால் நன்றி செலுத்தமா. என் ஆசையெல்லாம் நீரப்பா, என் தெய்வமே, என் இயேசுவே. ஓ லேமமா ஷனரியா ஹalleluya ஹalleluya. என்னோடு கூட கரங்களை உயர்த்த விருப்பப்பட்டவர்கள், ஆண்டவரே என் ஆசையெல்லாம் இயேசுவா, என் வாழ்க்கையின் சந்தோஷமும் தாகமும் பசியும் நீரும் உம்முடைய வார்த்தையுமாய் மாற நான் விரும்புகிறேன்ப்பா. இதற்கு தடையை வந்த எல்லா வழிபோக்கான இருதயத்தின் நிலைமைகள் மாறட்டும். கற்பாறையின் மேலே வேர்விட்ட நிலைமைகள் மாறட்டும். முட்களுக்கும் நெருஞ்சல்களுக்கும் இடம் கொடுத்த சுபாவம் மாறட்டும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டா? ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். என்ன ஒரு தைரியம் எங்களுக்குப்பா! உம்முடைய ரத்தத்தினால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தைரியத்திலே வந்திருக்கிறோம். ஒரு பிள்ளையை கூட நீங்க கண் சாடைய விடல ராஜா. எங்கள் மத்தியிலே அருகாமையில 7 பொன்குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற ஒருவர், நாங்கள் அறியாத ஒருவர், எங்கள் கண்களால் காண முடியாத ஒருவர் இப்போது எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறேன். உலாவுகிற ஒரு பிரசன்னா, ஒரு அக்கினியின் பிரசன்னா சுட்டெரிக்க வேண்டியவைகளை சுட்டெரிக்கட்டும் ஐயா. வேர்விடக் கூடாதவைகளை பட்சிக்கட்டும் ஐயா. தீர்க்கதரிசியாய் நான் இப்பொழுது பேச போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அசைக்கப்பட வேண்டிய காரியங்கள் அசைக்கப்படுவதாக. வேர்விடக் கூடாத விஷயங்கள் வேரோட பிடுங்கப்படுவதாக. அசைக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டிய காரியங்களை நான் அழிக்கப்படு என்று தீர்க்கதரிசனம் இப்போதே வேர்விட வேண்டிய நாட்டப்பட வேண்டிய காரியங்களை நாட்டப்படுவதாக. கட்டப்பட வேண்டிய காரியங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். கட்டப்படு கட்டப்படு. பெற்றுக்கொள் தேவஜனமே. நீங்க சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு அக்கினியை உணர முடியும். பெற்றுக்கொள். எங்க இருந்தாலும் நடக்குது. சிறிய ஆலயத்துல வெளியே நின்று கொண்டிருந்தாலும், தொலைக்காட்சியில பாக்குறவங்க பெட்டி மேல கைய வச்சு, இன்டர்நெட்ல பாக்குறவங்க லேப்டாப் மேல கைய வச்சு, ஓ ஹalleluya, ஒரு அபிஷேகம் பகிர்ந்தளிக்கப்படுகிறதை நான் உணர்கிறேன். பெற்றுக்கொள் தேவஜனமே. எந்த மூலையில இருந்தாலும் அபிஷேகம் உங்களை தப்ப விடாது. என் தேவன் சூளைக்கு சொந்தக்காரர், அக்கினிக்கு சொந்தக்காரர். அவர் அசைவாட ஆரம்பித்து விட்டா எங்க உட்கார்ந்து இருக்கிற கல்லையும் அவர் தொடுவா. ரேகபா ரபாக்கரபா ரபாக்கரபா ஷதே ரேமா கற்றுக்கொள்ள விட்டு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய கரம் என்னை தொடட்டுன்னு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை மேல அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. எந்த மூலையில இருந்தாலும் உன்னை விட மாட்டார் அவர். ஹalleluya. எனக்காக காத்திருந்த கல்லே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ரோபோ ஷேக்கரையா. உலகம் உன்னை பார்க்க முடியாது, ஊர்ஜன உன்னை அறியல, ஆனா மலை மேல இருக்கிற பட்டணம் போல உன்னை உயர்த்துகிற நாட்கள் என் தேவன் சொல்லுகிறார். மலையின் மேல இருக்கிற பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அப்படி
என் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் உங்கள் மேல வெளிச்சம் உதித்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய மகிமை எழும்பிக் கொண்டிருக்கு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் ஒளி வந்தது. உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள், ஜாதிகள் கடந்து வருவார்கள். பூமியை காரிருள் மூடும், பயப்படாதே. பூமியை காரிருள் மூடும், பயப்படாதே. கர்த்தருக்கு பயப்படுற உன் மேலே கர்த்தர் உதித்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கள், பெற்றுக்கள், பெற்றுக்கள். Receive now, receive now, receive now. Hallelujah. Tell the Holy Spirit, I receive. Hallelujah. I receive, Lord. மகிமையின் பாத்திரங்களை கர்த்தர் வேறு விரித்துக் கொண்டிருக்கிறார். மண் பாண்டம் தான், ஆனா உனக்குள்ள ஒளித்து வைக்கப்பட்ட பொக்கிஷம் கர்த்தருடையது. நீ மட்பாண்டம் தான் வெளியில பார்க்க, ஆனா உனக்குள்ள பொக்கிஷம் அது என்னால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அதை ஒரு காலம் பறிக்க முடியாது, ஒருவரும் தொட முடியாது. நீ மண் பாண்டம் தான், ஆனா உன்னை நம்பி கர்த்தர் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? கரங்களை தட்டி பெரியவருக்கு ஒரு மகிமை. Hallelujah. இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. தூக்கி நிறுத்துங்க உடைய பிள்ளைகள் எல்லாரையும் வசனத்தின் நிமித்தம், வசனத்தின் வெளிச்சத்தினால், வெளிப்பாட்டுகளினால் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி மறுரூபமாக்கி தூக்கி நிறுத்துங்க சுவாமி. தலை நிமிர்ந்து நிற்கட்டும். வேத வசனத்தில் தேறினவர்களாய், வீட்டு எஜமான்களாய், ஆவிக்குரிய ஸ்தானத்தில் ஆவிக்குரிய அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அந்த பொறுப்புல அவங்க செயல்படும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. உமக்கு எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.